என்னோட ப்ரொடக்டிவ் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு ரேண்டம் டே. குனிஞ்சிட்டு என்னடா பண்ணிருக்குன்னு தோணும். ஒன்றும் இல்லை, பல்ல தான் விளக்கின்னு இருக்கேன். அது தூக்கத்தில் அப்படியே வவ்வால் மாதிரி தொங்கினே விளக்குறேன், வேற ஒன்றும் இல்லை. எழுந்ததும் லேட்டு. நேற்று நைட்டு மழை வேற வச்சு விருட்டுன்னு வாங்கினதால நம்ம வண்டி கிண்டிலாம் நனைஞ்சு போச்சு. வண்டி நனைஞ்சதால அப்படியே உட்காந்தா குண்டி நனைஞ்சிரும்னு ஒரு துண்டை போட்டு உட்காந்து ஜிம்க்கு பறந்துட்டேன். ஏற்கனவே லேட்டு. ஒரு தத்திரம் என்னடானா லாரி ஓட்டுது, இன்னொன்று தூங்குது. பத்தாத குறைக்கு ஜிம்ல வர தண்ணி காலி ஆயிடுச்சு. ரவோன்று இருந்த தண்ணியை வைப்ரேஷனை போட்டு வெளில எடுத்துட்டு ப்ரீவர் கூட்ட மாத்திர மாதிரி வாயில போட்டு முழுங்கிடலான்னு கஷ்டப்பட்டு முழுங்குனா தண்ணி கேன் போடுறான்னா பிரபாஸ் மாதிரி என்ட்ரி கொடுத்துட்டாரு. இன்னைக்கு ஆம் டே. ஒர்க் அவுட்லாம் வழக்கம் போல டப்பால கிடக்கும், பாத்துக்கோங்க. அப்புறம் மக்களே 20K ஃபாலோவர்ஸ். அதை வேற அப்பதான் ஹிட் பண்ணேன், அதுக்கு தான் இவ்வளவு ஆட்டம். அப்புறமேட்டுக்கா மீதி இருந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஓட் மீல சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை அயன் பண்றது. இது ஒரு சனியம் பிடிச்ச வேலை. இதை பண்ணி முடியறதுக்குள்ள பஸ் போயிடும். அதனால இன்னைக்கெல்லாம் உஷாரா வண்டி எடுத்துன்னு போய் ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுட்டு பஸ் ஏறிடலான்னு பிளான் பண்ணேன். ஏன்னா அவன் வீடு பஸ் ஸ்டாப் பக்கத்துல தான் இருக்கு. சரின்னு எடுத்துன்னு போறேன். என் கடைசி பஸ் முன்னாடி போயிட்டு இருக்கு. முறுக்கின்னு போய் வண்டியை ஓரமா நிறுத்திட்டு ஒரு ஆயாக்கடல சாவியை கொடுத்துட்டு நண்பனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் பஸ் ஏறிட்டேன். இதுக்கப்புறம் எல்லாம் அவன் செயல். அப்புறம் அப்படியே காலேஜ் வந்து சேர்ந்தேன். ஃபர்ஸ்ட் பீரியட் அட்டென்ஸ் கிடைச்சது. அப்புறம் ஒன்றும் நடக்கல. 3 பீரியட்லாம் நடக்கும், நான் தான் நடக்கணும். அப்படியே வந்து பஸ் ஏறி 0.5 செகண்ட்ல ஊருக்கு வந்து இறங்கிட்டு ஓரமா நிப்பாட்டு இந்த காலி ஆயாக்கடல சாவியை வாங்கி ஆட்டையை போட்டு போனவன்ட்டு இருந்து நம்ம வண்டியை மீட் எடுத்துட்டு வரவையில முட்டையை வாங்கிட்டு வந்துட்டேன். லஞ்சுக்கு எனக்கு பிடிச்ச சாம்பார் சோறு வித்து முட்டை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தான் கண்ணை மூடினேன். திடீர்னு இவன் வந்து நிற்கிறான். நம்ம புள்ள தான், நான் 20 வயசாவது கண்டென்ட் கிரியேஷன் பண்ண போறான்றான். அப்படியே நாலு குடோன்னு பிடிச்சி கொடுத்தோன்னா அப்படியே என்ன குடோனு சரி வடச்சேன் சொல்லிட்டேன்னா இல்லை இது கண்டென்ட் கிரியேஷன் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச எடிட்டிங்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்படியே சொல்லிட்டே போனா வீடியோ பெருசாயிரும். ஸோ சுருக்குன்னு சொல்லி முடிகிறேன். அப்புறம் அவனோட வெளில போய் டீயை போட்டுட்டு மென்டல் பீஸ்க்காக தொழுகையை முடிச்சுட்டு கறிக்கடை பாயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் ஒரு மாதிரி மனசு கிருகிருன்னு ஆயிடுச்சு. கண்டதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ திரும்ப ப்ரேயரை போட்டுட்டு அக்கீஸோட கொஞ்சம் பேச்சை போட்ட அப்புறம் தான் மனுஷனாவே மாறுது. ஃப்ரேம் பாத்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு. அவ்வளோதாங்க, இதாங்க மேட்ரு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா.